ஓகே, ஒரு டியூப்ல மெமரி மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோ. ஹலோ, ஸ்க்ரீன் ஷேரிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லு. ஓகே ரைட். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்கிற எங்களோட கல்குலேஷனுக்கான பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒயிட் போர்ட்டை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒயிட் போர்ட்டை ஷேர் பண்ணி உங்களுக்கு ட்ரோ பண்ணி பாருங்க கல்குலேஷன் டைம். ரைட். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எங்களோட தியரி கன்செப்டையும் எங்களோட கல்குலேஷனுக்கான ஃபண்டமெண்டல் கன்செப்டும் கிடைக்கும். ஓகே ரைட். அப்போ ஒன்றாவது இங்கே பாருங்க, நம்ம பார்க்க போகிறது எங்களோட மெமரி மேனேஜ்மெண்ட் கன்செப்டாக இருக்கும். அப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்றது ஒன் ஆஃப் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ நம்ம படிச்சிருக்கோம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல மேஜரான ஃபங்க்ஷன் சொல்றது ரெண்டு. ஒன்றாவது ப்ரொவைடிங் யூசர் இன்டர்ஃபேஸ், அதே மாதிரி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்ற கன்செப்ட். அப்போ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்ற கன்செப்ட் எடுத்து பார்த்தா அது உங்களுக்கு ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி டிவைஸ் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ஃபைல் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட் கன்செப்டாக இருக்கும். ஓகே ரைட். அப்போ ஒன்றாவது இங்கே அழகா பாருங்க, சொல்றாரு ஒரு நோட் வந்து OS performs memory management to provide enough memory space for more than one program when it is running and to protect resources etc. ரைட். அப்போ இங்கே ஒன்றாவது அழகா ஐடியா ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எங்களோட ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்ற கான்செப்ட்ல இல்லாட்டி என்ன ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு ஐடியா ஒன்று இல்லாட்டி நார்மலாக உங்களுக்கு ஐடியா ஒன்று எடுக்கலாம். எங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக மாத்துறது அல்லது என்ன ஒரு டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ற பார்ட்னு சொல்றது யாரா இருக்கும், எங்களோட சிபியூன்னு சொல்ற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டா இருக்கும். அதில் உள்ள அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் தான் என்ன ஆக போறாரு, எக்ஸிக்யூட் பண்ண போகுது. பட் மேஜரான கம்போனன்ட் நம்ம என்ன காமன் ஃபேக்டர் கைக்குள்ள நம்ம என்னன்னு கைப்போம், எங்களோட சிபியூன்னு சொல்ற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் எங்களோட எக்ஸிக்யூட்னு சொல்ற ஒர்க்கை பண்ண போறாரு. இது நார்மலா தெரிஞ்சது தானே, ரைட். அப்ப நம்ம எங்கட ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட்ல படிச்சோம் அந்த சிபியூன்னு சொல்ற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ரைட். அப்ப நான் இங்க மார்க் பண்ணி போடுறேன், இதுதான் எங்கட சிபியூன்னு சொல்ற கம்போனன்ட். அப்ப சிபியூன்னு சொல்ற கம்போனண்ட்டை நம்ம எடுத்தோம்னா ரைட், ஓகே ரைட். அப்ப எங்கட ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட்ல நம்ம கழிச்சோம் இந்த சிபியூவை மீட் பண்றதுக்கு அல்லது டிஃபைன் பண்றதுக்காக நம்ம ஒரு ஸ்டேட் என்ன பண்ணணும், நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஞாபகம் இருக்கா, எங்களோட சிபியூவை நம்ம ப்ரொசஸ் அதாவது 7 ஸ்டேட் டயக்ராம்ல ஒரு ஸ்டேட்டா கன்சிடர் பண்ணுவோம். யாரு, ரன்னிங்னு சொல்ற ஸ்டேட்டா நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணுவோம். அப்ப ரன்னிங்னு சொல்ற ஸ்டேட் எங்களோட 7 ஸ்டேட் டயக்ராம்ல யாரை மீன் பண்றோம், சிபியூன்னு சொல்ற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை மீன் பண்றோம். நம்ம பார்த்தோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ப்ராசஸ்ன்னு சொல்ற கான்செப்ட் வந்து ரன்னிங்னு சொல்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போகணுமா இருந்தா, அதாவது சிபியூன்னு சொல்ற ஒரு ஆளுக்கு போகணுமா இருந்தா இவரு எங்கட போட் ஹாஸ்பிட்டல் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்தோம். அப்போ அதுல இருக்கிற எங்கட போட்னு சொல்ற ரெடி அல்லது வெயிட்டிங்னு சொல்ற ஸ்டேட்ல என்ன பண்ணணும், அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இது நம்ம பார்த்தது எங்கட ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்ற கான்செப்ட்ல பார்த்தோம். ஏன்னா ரன்னிங்க்கு ஒரு ப்ரொசஸ் ஒன்று போகணுமா இருந்தா கட்டாயமா அவர் எங்க போகணும், ரெடி அல்லது வெயிட்டிங்னு சொல்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் அவர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ரன்னிங்க்கு போகணும். அப்ப இங்க அழகா விளங்கிக்கோங்க, நம்ம பார்த்தோம் அங்கே எங்களோட 7 ஸ்டேட் டயக்ராம்ல பேசிக்கான என்ன ஸ்டேட்னு சொல்லுது. ஏன்னா பேசிக் ஸ்டேட்னு சொல்லக்குள்ள நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம், there are 5 states, என்ன 5 பேசிக் ஸ்டேட்ஸ் இன் ப்ராசஸ் டயக்ராம். என்னது பேசிக்கான 5 ஸ்டேட்னு சொல்றது யார் யாரு, கிரியேட் அல்லது நியூன்னு கேட்போம், டெர்மினேட் அல்லது எக்ஸிட்னு சொல்ற கன்செப்ட், அதே மாதிரி ரெடி அல்லது வெயிட்டிங்னு சொல்ற கன்செப்ட், ரன்னிங்னு சொல்ற கன்செப்ட், அதே மாதிரி பிளாக்னு சொல்ற ஸ்டேட்டா இருக்கும். நம்ம இந்த 5 ஸ்டேட்டை நம்ம டிஃபைன் பண்ணணும், பேசிக்கான ஸ்டேட் டிஃபைன் பண்ணணும். அதுக்கான ரீசன் எங்கட கம்ப்யூட்டர்ல அல்லது எங்கட ஹாஸ்பிட்டல்னு சொல்ற பார்ட்ல
நல்ல லொகேஷன் ஒன்று இருந்தா அந்த கொரோனா டைம்ல அந்த கேம்போ அல்லது ஸ்கூல்னு சொல்ற பாட்டு என்ன அவ யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு பாட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப இதே கன்செப்ட் தான் கைக்கிறாரு எங்கட கன்செப்ட்ல, எங்கட என்ன ஐடில கைக்கிறாரு. ஏன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எங்கட மெமரி மேனேஜ்மெண்ட்னு சொல்ற ஆள் எங்கட மெயின் மெமரியில ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருந்தா அங்க மெமரி ஷார்ட்டேஜ் ஒன்னே இல்லை அப்படின்னு சொன்னா அங்க வேர்ச்சுவல் மெமரின்னு சொல்ற ஒரு கன்செப்ட் வந்து வராது. அப்ப வேர்ச்சுவல் மெமரினா என்னன்னு திரும்பி ஒருக்கா ரிஃபைன் பண்ணி இப்போ மைண்ட்ல போட்டுக்கோங்க. எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல நல்ல இடம் இருந்தா ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்க அந்த கேம்பை நோக்கி என்ன பண்ண மாட்டோம், ஆக மாட்டோம். அதே மாதிரி தான் எங்களுக்கு என்ன மெமரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்குள்ள அவரு கன்சிடர் பண்ணுவாரு எங்கட மெயின் மெமரின்னு சொல்ற பிளேஸ்ல ஒரு நல்ல அலோகேஷன் ஒன்று இருந்தா, நல்ல ஸ்பேஸ் ஒன்று இருந்தா அவருக்கு அந்த 5 ஸ்டேட்னு சொல்றது போதுமா இருக்கும். அப்ப எப்ப அவர் ஸ்வெப்ட் அவுட் அண்ட் வெயிட்டிங் அல்ல ஸ்வெப்ட் அவுட் அண்ட் பிளாக்னு சொல்ற ஸ்டேட்டுக்கு போவார்னா எங்கட மெயின் மெமரின்னு சொல்ற கன்செப்ட்ல ஒரு மெமரி ஷார்ட்டேஜ் ஒன்று வந்தா, ஏன்னா அங்க ஸ்டோரேஜ் இஷ்யூ ஒன்று வந்தா அவர் செகண்டரி மெமரியில இருக்கிற சில பார்ட் என்னவா யூஸ் பண்ணுவாரு, மெயின் மெமரி மாதிரி எடுத்து அவர் என்ன பண்ணுவாரு, டெம்பரரியா யூஸ் பண்ணி போடுவார். அந்த பார்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணணும், வேர்ச்சுவல் மெமரின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். ஏன்னா வேர்ச்சுவல் மெமரின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். அப்போ அழகா விளங்கிக்கோங்க, எங்களுக்கு மெமரி ஷார்ட்டேஜ் ஒன்று வந்தா தான் அந்த 5 ஸ்டேட்னு சொல்ற டயக்ராம் எக்ஸ்டெண்ட் ஆக போறாரு 7 ஸ்டேட் டயக்ராம். அதாவது ஸ்வெப்ட் அவுட் அண்ட் பிளாக், ஸ்வெப்ட் அவுட் அண்ட் வெயிட்டிங்னு சொல்ற ஸ்டேட்டை இன்க்ளூட் பண்ணி 7 ஸ்டேட் என்ன ஆவாரு, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போவாரு. ஓகே தானே. அப்ப இங்க அழகா விளங்கிக்கோங்க. நார்மலா எங்கட மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட்லேயாச்சும் 2 வகையான என்ன மெமரி ஸ்பேசஸ் அங்க ரிலேட் ஆனாரு. மெயின் மெமரின்னு சொல்ற கன்செப்ட், அதே மாதிரி வேர்ச்சுவல் மெமரின்னு சொல்ற கன்செப்ட். அப்ப அந்த 2 மெமரியை தான் நம்ம எங்கட மெமரி மேனேஜ்மெண்ட்ல கைக்க போறோம். அப்ப நார்மலா எங்கட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து பார்த்தா இங்க செகண்டரி மெமரின்னு சொல்லி ஒரு ஆளை கைக்கிறது இல்லை. அந்த செகண்டரி மெமரியில இருக்கிற எங்கட மெயின் மெமரி யார மாதிரி ஒர்க் ஆக போறாரு, மெயின் மெமரி மாறி எங்க வேர்ச்சுவல் மெமரியில உள்ள சில பார்ட் ஒர்க் ஆவாரு. அவருக்கு நம்ம பேர் ஒன்று வச்சோம், வேர்ச்சுவல் மெமரி கழிச்சு. அவை நோமலா நீங்க யூனிட் 1 2 சாப்டர் 1 2ல எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க நோமலா எங்க மெமரியை டிஃபைன் பண்ணக்குள்ள இல்லாட்டி கிளாசிஃபை பண்ணக்குள்ள நம்ம அங்க 2 மெமரியை என்ன பண்ணுவோம், டிஃபைன் பண்ணி போட்டோம். ஒன்னாவது என்ன பிரைமரி மெமரி அல்லது மெயின் மெமரி, அதே மாதிரி ரெண்டாவது செகண்டரி மெமரின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி போட்டோம். பட் எங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அங்க செகண்டரி மெமரின்னு சொல்ற டேர்மை யூஸ் பண்றது குறைவு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வேர்ச்சுவல் மெமரின்னு சொல்ற கான்செப்டையும் பிரைமரி மெமரின்னு சொல்றது டேர்மை நம்ம குறைச்சிட்டு அதை யூஸ் பண்ணுவோம் பிசிக்கல் மெமரி அல்லது மெயின் மெமரின்னு டைப். அப்ப இங்க அழகா விளங்கிக்கோங்க, எங்களோட மெயின் மெமரின்னு சொல்ற கான்செப்ட்க்கு இன்னொரு பேர் ஒன்று கொடுக்கலாம், பிசிக்கல் மெமரின்னு சொல்லலாம். ஓகே ரைட். ரைட் அப்ப என்ன கதைன்னு பின்னுக்கு கொஞ்சம் பார்ப்போம். ரைட் இங்க அழகா விளங்கிக்கோங்க. அடுத்து சொல்றாரு by one process from accessing the memory space of another process. அப்ப நீங்க அழகா விளங்கிக்கோங்க, ஒரு என்ன மெயினா என்ன பண்றாரு, ஒரு ப்ரொசஸ் ஒன்று வந்தா அந்த ப்ரொசஸ்க்கான என்ன ரிசோர்சஸ்களை மெயின்டைன் பண்றதுக்கும் அல்லது அந்த ப்ரொசஸை என்ன கன்சிஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் அவருக்கான மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணணும், அலோகேட் பண்ணி போடணும். அதே மாதிரி அவர் எங்க மெமரியில இருந்து ரிமூவ் பண்ண பிறகு ஒரு ப்ரொசஸ் டெர்மினேட் ஆகின பிறகு அவருக்கான மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணணும், டீஅலோகேட் பண்ணி போடணும். ஓகே அப்ப இங்க சிம்பிளா டிஃபைன் பண்றாரு. அப்ப இங்கே நோட்ல உங்களுக்கு தந்திருக்கேன், பணியை பாருங்க. சொல்றாரு அலோகேட்டிங் அண்ட் ரிலீசிங் த மெமரி ரிக்வயர்ட் ஃபார் ப்ரோசஸ். அதாவது இங்க சிம்பிளா நம்ம அவரை டிஃபைன் பண்ணலாம், அலோகேட்டிங் அண்ட் டீஅலோகேட்டிங். ஏன்னா அது என்ன ஒரு ப்ரோசஸ்க்கான ஒரு மெமரி ஸ்பேஸை நம்ம அலோகேட் பண்றோம், திரும்பி அவர் என்ன பண்றது, டீஅலோகேட் பண்ணி வேறொரு ப்ரோசஸ்க்கு என்ன பண்றது, அதை ஷேர் பண்றதா இருக்கும். பட் அதே மாதிரி பணியை பாருங்க சொல்ற மேல சொல்றாரு இன்னொரு பாயிண்ட், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெமரி அவைலபிள் இன் கம்ப்யூட்டர் இஸ் கோல்ட் மெமரி ஹைரார்கி. இது நீங்க சாப்டர் 1 2ல பார்த்துருப்பீங்க, ஏன்னா சாப்டர் 2ல பார்த்துருப்பீங்க மெமரி ஹைரார்கின்னு சொல்ற ஒரு கான்செப்டை பார்த்துருப்பீங்க. அதாவது ட்ரையாங்கல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அவரை டிஃபைன் பண்ணி போடுவோம். அப்ப அந்த ட்ரையாங்கல்ல நம்ம நார்மலா டிஃபைன் பண்ற கான்செப்ட் ஏன்னா மெமரி ஹைரார்கின்னு சொல்றதுல எங்கட அந்த மெமரி ஹைரார்கியில் நம்ம பில்டப் பண்ற கான்செப்ட் சில கிளாசிஃபை பண்ற ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எங்கட கம்ப்யூட்டர்ல உள்ள மெமரிஸ் ரெஜிஸ்டர் கேஷ் மெமரி அதே மாதிரி என்ன ஒப்டிக்கல் டிஸ்க் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் நிறைய டிவைசஸ்களை ஸ்டோரேஜ் டிவைசஸ்களை நம்ம சில கிளாசிஃபை ரூல்ஸ் அடிப்படையில் என்ன பண்றது, அதை நம்ம ரொட்டேஷன் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு என்ன
ஒரு டயக்ராமை நம்ம என்ன சிம்பிளா டிஃபைன் பண்ணலாம், மெமரி ஐடியாக்கள் டிஃபைன் பண்ணி போடலாம். பட் இங்க அந்த அவ்வளோ மெமரி ஐடியாக்கள் ஐடியா எங்களுக்கு தேவையில்லை. பட் இப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லக்கூட அந்த மெமரி ஐடியாக்களோட கண்ட்ரிபியூஷன் எப்படியும் இருக்கு. ஓகே ரைட். அப்போ அது எனக்கு அழிக்கிறாரு ரைட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி ஆர் யூஸ்ட் டிபெண்டிங் ஆன் த ஆப்பரேஷன். அப்போ ஒரு ஆப்பரேஷனுக்கும் ஒரு மெமரி யூசேஜ் இருக்கு ரைட். பணியை பாருங்க, அடுத்து கழிக்கிறாரு கொம்பேக்ஷன் கழிக்கிறாரு. ஏன்னா தமிழ்ல கழிப்பாரு நிறுத்தமாக ரைட். அப்போ கொம்பேக்ஷன் சொல்லக்குள்ள பாருங்க கழிக்கிறாரு the process of compaction occurs by removing free gaps in memory and reallocating space for purpose. என்னது ஹைலைட் பண்ணி போடுங்க, removing the gaps in memory and reallocating space for purpose. இது என்ன கைது, இது கிட்டத்தட்ட நம்ம முன்னுக்கு பார்த்த அந்த டீஃப்ராக்மெண்டேஷன் சொல்ற கன்செப்டா இருக்கும். அதாவது எங்கிட்ட மெமரியில ஃப்ரீ கேப் ஒன்று இடையிடையே இருந்தா அந்த இடையில உள்ள கேப்பை ரிமூவ் பண்ணி போட்டு நம்ம அதை என்ன பண்றது, merge பண்ணி ஒரே இடத்துல கொடுக்குற கன்செப்டை நம்ம கைக்கிறோம் கொம்பேக்ஷன் சொல்லி ரைட். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கூகுள் சைட்ல போயிட்டு இந்த கொம்பேக்ஷனை கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வருவோம். ஷேர் ஆகுதா, ஷேர் ஆகுது தெரியும் ரைட் ரைட். அப்பா எங்கட கூகுள் ஒரு டிஃபைன் ஒன்று தாராரு பாருங்க கொம்பேக்ஷனுக்கு. combining the என்ன combining of all empty spaces, என்ன combining of all empty spaces together and processes. ஓகே அப்ப நம்ம டீஃப்ராக்மெண்டேஷன்ல நம்ம அங்க கைப்போம் தூர இருக்கிற என்ன ப்ரொசஸ் எல்லாம் அல்லது என்ன எங்கட டேட்டாஸ்களை ஒரு இடத்துல அலோகேட் பண்றதை நம்ம கழிச்சோம் என்ன டீஃப்ராக்மெண்டேஷன் கழிச்சோம் ரைட். அந்த கன்செப்டே எடுப்போமே ரைட். அதையும் நம்ம இங்க எடுப்போமே ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் டீஃப்ராக்மெண்டேஷன் ரைட். ரைட் இதை பாருங்க டயக்ராம் வருத்தனே ரைட். டயக்ராமை கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். என்ன சொல்றாரு, ஃப்ராக்மெண்டட் டிஸ்க்னு சொல்ற கன்செப்ட் எடுத்தா, ஏன்னா ஃப்ராக்மெண்டட் டிஸ்க்னு சொல்ற கன்செப்ட் எடுத்தா இங்க நாங்க பாருங்க ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கு பாருங்க எங்கட டேட்டாவா இருக்கும். அப்ப எங்கட ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா ஒரு இடத்துல இல்லாம தூர சேவ் ஆகிருக்கிற கன்செப்டை நம்ம கைப்போம் ஃப்ராக்மெண்டேஷன் கைப்போம். இதை நம்ம டீட்டெயிலா கதைச்சோம். ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றது எப்படி நடக்குது, ஏன்னா அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்ற கன்செப்ட் பார்த்தோம் ரைட். அதே மாதிரி பாருங்க அந்த ஃப்ராக்மெண்டட் டிஸ்கை நம்ம டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணக்கூட எங்களுக்கு டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணி போடலாம். ஏன்னா ஒரே சேம் பிளேஸ்ல ரீஅரேஞ்ச் பண்ணி போடலாம்னு சொல்ற கன்செப்ட் தான் எங்கள்கிட்ட டீஃப்ராக்மெண்டேஷன் சொல்ற கன்செப்ட். அப்ப இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட யாரு சொல்றாரு, இந்த கொம்பேக்ஷன் சொல்றாரு. இங்க டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ண போறோம்னு சொல்றோம், அங்க வைக்கிறாரு எங்கட மெமரியில உள்ள ஃப்ரீ ஸ்பேசஸ்களை அவர் என்ன பண்ண போறாராம், ஒரே இடத்துல கொம்பைன் போறாராம். ஓகே ஒரே இடத்துல கொம்பைன் பண்ண போற ஸ்டெப்பை தான் என்னன்னு கைக்கிறாரு, கொம்பேக்ஷன் கைக்கிறாரு ரைட். பாருங்க இங்கனே ஒரு டயக்ராம் ஒன்று தந்திருக்காங்க ரைட். இந்த டயக்ராமே கொஞ்சம் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கோங்க ரைட். பாருங்க உங்களுக்கு இந்த சைட்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று தந்திருக்காங்கன்னு வைங்களேன் ரைட். அப்போ அங்கனே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு 20 KB ஒரு ஃப்ரீ ஒன்று இருக்கு, திரும்பி 7 KB ஃப்ரீ ஒன்று இருக்கு, திரும்பி 10 KB ஃப்ரீ ஒன்று இருக்கு. அப்போ பாருங்க மேல ஓஎஸ் இருக்காரு, பணி P1 P2ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்குது எங்கட ப்ரொசஸ் 1 ப்ரொசஸ் 2வா இருக்கும். அப்ப இங்க என்ன கழிக்கிறாரு, எங்கட ஹார்ட் டிஸ்க்ல ஸ்பேஸ் ஒன்று இருக்காரு, பட் அந்த ஸ்பேஸ் என்னவா இருக்காரு, ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. பாருங்க இங்க ஒரு ஃப்ரீ இருக்காரு, இங்க ஒரு ஃப்ரீ இருக்காரு, இங்க ஒரு ஃப்ரீ இருக்காரு. இந்த ஃப்ரீ எல்லாம் ஒரே இடத்துல கொம்பைன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் என்னன்னு கைக்கிறாரு, கொம்பேக்ஷன் கைக்கிறாரு. அப்ப இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வகையான டீஃப்ராக்மெண்டேஷன், பட் டேர்ம் மட்டும் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. ஓகே டேர்ம் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரெண்ட் பண்ணி கைக்க போறோம் ரைட். இப்போ பாருங்க இதுதான் எனக்கு கைக்கிறாரு, தி ப்ராசஸ் ஆஃப் கொம்பேக்ஷன்
occurs by removing free gaps in memory and reallocating space for process in order to reclaim and optimize memory. ஓகே, பணியை பாருங்க. அடுத்து கழிக்கிறாரு. A memory management technique in which the free space of running system is compacted to reduce fragmentation problem and removing memory allocation efficiency. அப்போ ஒன்னாதீங்க நான் ஹைலைட் பண்ண அவரே கழிச்சிட்டாரு. இது என்னத்தை சோல்வ் பண்ணுதான்? எங்கிட்ட ஃப்ராக்மெண்டேஷன் சொல்ற ப்ராப்ளத்தை டூ பண்றாரு. ஏன்னா நம்ம பார்த்தோம் கண்டினியூஸ் அலோகேஷன் சொல்ற கான்செப்ட்ல எங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்ற ஒரு ஆள் இருப்பாரு. அப்ப அதை நம்ம என்ன அதை நம்ம ஸ்டாப் பண்றேனா அல்ல ரெடியூஸ் பண்றேனா, நம்ம கண்டினியூஸ் மட்டும் யூஸ் பண்ணாம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு லிங்க்ட் அலோகேஷனோ அல்லது என்ன இண்டெக்ஸ் அலோகேஷன் சொல்ற டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணா அந்த கண்டினியூஸ் அலோகேஷன் பண்ணக்குள்ள இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸையும் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிடும். அப்ப இங்க கழிக்கிறாரு காம்ப்ளெக்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணனா அந்த ஃப்ராக்மெண்டேஷனுக்கான ஒரு ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம். அப்ப ஃப்ரீ ஸ்பேஸ்னா ஒரு இடத்துல நம்ம என்ன ரீஅரேஞ்ச் பண்ணக்குள்ள அல்லது கம்பைன் பண்ணக்குள்ள எங்களுக்கு அந்த மெமரி என்ன பண்ணலாம்? ஒரு இஃபெக்டிவா எங்களுக்கு யூஸ் பண்ணி அதான் இங்க கழிக்கிறாரு. ஓகே, அப்ப இங்க பாருங்க கழிக்கிறார் தி ப்ராசஸ் ஆஃப் ரீஃப்ரெஷிங், ரைட்? அப்ப நம்ம எங்க கம்ப்யூட்டர் நார்மலா ரீஃப்ரெஷ் பண்றது ரைட் கிளிக் பண்ணி, அந்த ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்றதுக்கான ரீசன் என்ன பண்றோம்? எங்கட ஃப்ரீ என்ன எங்கட மெமரியில இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன பண்ணு கம்பைன் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்ற கான்செப்டை தான் நம்ம அந்த ரீஃப்ரெஷ் பண்ணி என்ன பண்றோம்? இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுக்கும். விளங்குச்சா? அப்ப அழகா விளங்கிக்கோங்க. எங்க கம்ப்யூட்டர்ல ரீஃப்ரெஷ் பண்றதுக்கான மேஜரான ரீசன் என்னன்னா அந்த கம்பாக்ஷன் சொல்ற ஒரு ஆள் பண்றதுக்காக. ஓகே, இது ஓகேயா? ரைட், பணிய பாருங்க. அடுத்து கைக்கிறாரு ப்ரொடெக்டிங் மெமரி அலோகேஷன். என்னது ப்ரொடெக்ட் பண்ணணும்? நார்மலா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு எதுக்கு மெமரின்னு சொல்ற ஒரு ஆளை அலோகேட் பண்ணக்கூட ஒரு ப்ரொசஸ் நம்ம எதுக்கு அலோகேட் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு லேண்ட் ஒன்று இருக்குன்னா, உங்களுக்கு ஓனான ஒரு லேண்ட் ஒன்று இருக்குன்னா அந்த லேண்டை நார்மலா என்ன பண்ணிடலாம்? எங்களுக்கு அப்படியே போடையலாம். கட்டாயம் என்ன பண்ணணும்? மதிலோ ஏன்னா இல்லாட்டி என்ன வேலியோ அடிச்சு போடணும். அதுக்கான ரீசன் அந்த இடத்துல வேறொரு ஆள் வந்து என்ன பண்ணலாம்? ஆக்கிரமிப்பு பண்ணலாம். ஏன்னா இன்னொரு ஆள் வந்து அலோகேட் பண்ணலாம். அதே தான் இங்க கைக்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரொசஸ்க்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் ஒன்று அலோகேட் பண்ணக்குள்ள அவரால இன்னொரு ப்ரொசஸ்க்கு என்ன பண்ணலாம்? அலோகேட் பண்ண கொடுக்கலாமே தவிர இன்னொரு ஆள் வந்து என்ன பண்ணலாம்? அவருக்கு ப்ரியோரிட்டி இருக்கு இல்லாட்டி வேற ஏதோ ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு அவர் என்ன ஆகலாம்? அந்த இடத்துல அலோகேட் ஆக இயலாது. அப்ப இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? இதை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்க அந்த மெமரி ஸ்பேஸ் நம்ம அந்த மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ட் பண்ணி போகணும். பாருங்க கைக்கிறாரு. தமிழ் அடிபட்டிருக்கு. ரைட், இங்கிலீஷ் மாத்தணும். ரைட், ஒரு செயல்முறைக்காக வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டை இன்னொரு செயல்முறை ஆக்கிரமிப்பு செய்யாமல் வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முறை நினைவக ஒதுக்கீட்டு பாதுகாப்பு எனப்படும். இங்க சிம்பிளா விளங்கிக்கோங்க. இன்னொரு ப்ரொசஸ் ஒண்ணு என்ன ஆகாம இருக்க அலோகேட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் தான் யாரு? ப்ரொடெக்டிங் மெமரி அலோகேஷனா இருக்கும். ஓகே, ரைட், இவ்வளவுதான் உங்களுக்கு ஒன்னாவது தெரியும். ரைட், இப்ப நம்ம டிரெக்டா வாரோம் எங்கட மெயின் மெமரி கான்செப்ட். அப்ப எங்கட யூனிட் 1, 2ல நம்ம படிச்சது மெயின் மெமரின்னு சொல்லி கதைச்சோம். அப்படி இல்லாட்டி அவருக்கு இன்னொரு பேர் கழிச்சோம், பிரைமரி மெமரின்னு கழிச்சோம். அப்ப எங்கட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல மெமரி என்ன மெயின் மெமரிக்கு இன்னொரு நேம் ஒன்று டிஃபைன் பண்றோம், பிசிக்கல் மெமரின்னு சொல்லி டிஃபைன் பண்றோம். என்னது? பிசிக்கலா இருக்கிற ஒரு என்ன மெமரி ஒன்று. அவர் என்னன்னு கைக்கிறாரு? மெயின் மெமரி அல்லது பிசிக்கல் மெமரின்னு கைக்கிறார். பாருங்க சொல்றாரு டு த மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிரைமரி மெயின் மெமரி இன் அ கம்ப்யூட்டர். அப்ப மெயின் மெமரின்னு சொல்றது இன்னும் 3 பேர்ல டிஃபைன் பண்ணி போடலாம். ஒன்று மெயின் மெமரின்னு டிஃபைன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பிசிக்கல் மெமரின்னு டிஃபைன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நீங்க யூனிட் 1ல படிச்ச மாதிரி 1, 2ல படிச்ச மாதிரி பிரைமரி மெமரின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? டிஃபைன் பண்ணி போடலாம். அப்ப அடுத்து பாருங்க கைக்கிறாரு இட் இஸ் அ லார்ஜ் சீக்வன்ஸ் ஆஃப் பைட்
வேர்ட்ஸ் ஆஃப் பிட்ஸ் என்னன்னு கேட்கிறாரு, மெயின் மெமரி டிஃபைன் பண்ணு. அப்ப இங்க சொல்றாரு, ஹைலைட் பண்ணி போடுங்க. மெயின் மெமரி என்ன டிஃபைன் பண்றாரு, லார்ஜ் சீக்வன்ஸ் ஆஃப் பைட் அல்லது வேர்ட் ஆஃப் பிட்ஸ். லார்ஜ் சீக்வன்ஸ் ஆஃப் பைட்னு டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவர் என்ன டிஃபைன் பண்ணலாம், வேர்ட்ஸ் ஆஃப் பிட்னு டிஃபைன் பண்ணி போடலாம். நார்மலா உங்களோட என்ன ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்றேன்னா ஏன்னா நீங்க அடிப்பீங்க 64 பிட் வேணுமா அல்லது 32 பிட் வேணுமான்னு என்ன பண்ணுவீங்க, மென்ஷன் பண்ணி போடுங்க. அப்ப அதுவும் டிரெக்டா யாரும் ரிலேட் ஆகுதா, எங்கிட்ட சிபியூன்னு சொல்ற கம்போனண்டோட கட்டாயம் ரிலேட் ஆகும். அதே மாதிரி எங்கட மெமரின்னு சொல்ற கன்செப்டோட ரிலேட் ஆகுறதா இருக்கும். ஓகே, இந்த வேர்டை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், கேர்ஃபுல். இது உங்களோட எக்ஸாம்ல போட்டு குழப்பலாம். சீக்வன்ஸ் ஆஃப் பைட்டுன்னு கதைச்சா அவர் யாருக்கான டிஃபைன், ஃபைலுக்கான டிஃபைனா இருக்கும். சீக்வன்ஸ் ஆஃப் பைட்டுன்னு கழிச்சா அது ஃபைலுக்கான டிஃபினேஷன். லார்ஜ் சீக்வன்ஸ் ஆஃப் பைட்டுன்னு கழிச்சா அவர் எங்கட பிசிக்கல் மெமரிக்கான என்னவா இருக்கும், டிஃபினேஷனா இருக்கும். ஓகே, டீச்சர்ஸ் கைட்ல இருக்கு. ரைட், பணிய பாருங்க கைக்கிறாரு. ஈச் வேர்ட் ஓ பைட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்ரஸ். என்ன கைக்கிறாராம், எங்கட மெமரியில இருக்கிற, அதாவது மெயின் மெமரியில இருக்கிற ஒரு வேர்ட் அல்லது பைட்னு சொல்ற ஆளுக்கு தனித்தனியான என்ன இருக்கான், அட்ரஸஸ் இருக்கான். அப்ப நான் சொல்றேன், எங்கட மெயின் மெமரியில 1024 பைட் இருந்தா அந்த 1024க்கும் தனித்தனியான யார் இருப்பாரு, அட்ரஸஸ் இருப்பாரு. ஓகே, தனித்தனியான அட்ரஸஸ் இருப்பாரு. அப்ப அது யார் ஐடென்டிஃபை பண்ண, பிசிக்கல் மெமரியிட ஸ்பேஸ் ஐடென்டிஃபை பண்ணு. அவருக்கு நான் பேர் ஒன்று வைக்கலாம், பிசிக்கல் அட்ரஸ் டிஃபைன் பண்ணி போடணும். அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம், எங்க பிசிக்கல் மெமரியில உள்ள மெமரி ஸ்பேஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, டிடெக்ட் பண்றதுக்காக ஒரு அட்ரஸ் ஒன்று யூஸ் பண்ண போறோம். அந்த அட்ரஸ் நான் என்னன்னு சிம்பிளா டிஃபைன் பண்ணலாம், பிசிக்கல் அட்ரஸ் சொல்லி டிஃபைன் பண்ணி போடலாம். ஓகே, ரைட். பணியப்பாளரும் கைக்கிறாரு. In multitasking, the operating system determines which process uses how much and when. என்ன கைக்கிறாரு, எங்கட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் டிசைட் பண்ண போகுது. அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லையும் எங்கட மெமரி மேனேஜ்மெண்ட் தான் என்ன டிஃபைன் பண்ண போறாரு, இல்ல டிட்டர்மைன் பண்ண போறாரு. ஒரு ப்ரொசஸ்க்கான மெமரி எவ்வளோ அலோகேட் பண்ணணும், அவர் எவ்வளோ நேரம் எங்கட மெயின் மெமரியில இருக்கலாம் அப்படின்னு சொல்ற எல்லா கான்செப்டையும் யாரு டிஃபைன் பண்ண போறாரு, எங்கட பிசிக்கல் மெமரி அல்லது என்ன மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்ற கான்செப்ட் தான் டிஃபைன் பண்ணுவாரு. அப்ப நம்ம என்னத்தான் மல்டி டாஸ்கிங் செய்யறதுக்கு என்ன ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இருந்தாவும் அதுக்கு யாரு அக்ரி பண்ணணும், எங்கட மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்ற ஒரு ஆளும் அக்ரி பண்ணி போடணும். ஓகே, ரைட். பண்ணிய பாருங்க, அடுத்து கேட்கிற when a process required and a request to execute, it allocates the required memory space. என்ன கைக்கிறாரு, when a process request to execute, ஒரு ப்ரோசஸ் எக்ஸிக்யூட் பண்ண ரிக்வஸ்ட் ஒன்று கொடுத்தா அவரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான மெமரி ஸ்பேஸை யாரை அலோகேட் பண்ணி கொடுக்கணும், எங்கட மெமரி மேனேஜ்மெண்ட் அலோகேட் பண்ணி கொடுக்கணும். அதாவது எங்கட பிசிக்கல் மெமரியில என்ன பண்ணணும், அலோகேட் பண்ணி கொடுக்கணும். அலோகேட் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டா அவருக்கு என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் ஆக. ஓகே, அதனால விளங்குங்க, ஒரு ப்ரொசஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்றது ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட்ல மட்டும் டிபெண்ட் ஆகிட்ட என்ன என்டையர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல என்ன இருப்பாரு, டிபெண்ட் ஆகி இருப்பாரு. அடுத்து பணிய பாருங்க கைக்கிற, when the process is no longer needed to as terminated, it reassigns the corresponding memory space. ரைட், என்னமோ கைக்கிறாரு. ரைட், திரும்பி அடுத்து பாருங்க கைக்கிறாரு, மெயின் மெமரி கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ட்ராக்ஸ். ரைட், இந்த ட்ராக்னு சொல்ற வேர்டை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எங்க இது முன்னுக்கு கிளஸ்டர் கால்குலேஷன் சொல்ற கன்செப்ட்ல நான் சொன்னேன், அங்கனையும் பார்த்தோம். அதே மாதிரி பயோஸ்னு சொல்ற கன்செப்ட்லையும் பார்த்தோம். பயோஸ்னு சொல்ற கன்செப்ட்ல எங்கட ஃபேம்வேர்ல உள்ள அந்த பயோஸ்னு சொல்ற பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் எங்கட ஹார்ட் டிஸ்க்ல உள்ள ஒன்னாவது ட்ராக் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்னு படிச்சோம், எம்பிஆர்னு சொல்லி கன்செப்ட் படிச்சோம். அப்ப ஒரு என்ன ஹார்ட் டிஸ்க்லயும் நிறைய யார் இருப்பா, ட்ராக் இருக்கும், ட்ராக்கும் இருக்கும், கிளஸ்டரும் இருப்பாரு. ஏன்னா ரைட். அடுத்து பணிய பாருங்க கைக்கிற டீட்டெயில்ஸ் சச் as which part is used by whom
அண்ட் விச் பார்ட் இஸ் அன்யூஸ்ட். அழகா விளங்கிக்கோங்க, எங்கட மெமரியில யாரை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, யாரால யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி யார் யாரு ஃப்ரீயா இருக்கான்னு சொல்ற கான்செப்டையும் எங்கட பிசிக்கல் மெமரி சொல்ற ஆள்ல இருக்கலாம் அல்லது வெர்ச்சுவல் மெமரியா இருக்கலாம், ரெண்டுலையும் யாரு இருக்காரு, யாரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, யாரு யூஸ் பண்ணப்படலை அப்படின்னு சொல்ற கான்செப்ட்லாம் யாரு மெயின்டைன் பண்ணுவான், மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்ற கான்செப்ட் தான் மெயின்டைன் பண்ணுவார். ஓகே, இதுதான் ஒரு 2019 பாஸ் பேப்பர். அதுல என்ன இருந்தாரு, அந்த ஃப்ரீ டிஸ்க் ஸ்லோட், ஃப்ரீ ஸ்பேஸ், இதெல்லாம் யாரு மேனேஜ்மெண்ட் பண்ணுவான்னு கேட்பாரு. அது பிசிபி என்ன மேனேஜ் பண்ண மாட்டாரு, அது மேனேஜ் பண்றது எங்கட மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டா இருக்கும். ஏன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல மெமரி மேனேஜ்மெண்ட் தான் அது என்ன பண்ணுவாரு, மெயின்டைன் பண்ணி போடுவார். ஓகே, அப்ப நம்ம இங்க சிம்பிளா ஒரு ஐடியா ஒன்று இருக்கலாம். ஒரு சிபியூ ஒரு ப்ரொசஸை எக்ஸிக்யூட் பண்ணணுமான்னு மஸ்ட் யாரு வேணும், எங்களுக்கு மெயின் மெமரின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் வந்து வேணும். ஓகே, அவை பணியை நோட் ஒன்று எழுதி போடுங்க, பணியை நோட் ஒன்று எழுதி போடுங்க. இட் டிரெக்ட்லி directly accesses directly accesses physical memory, physical memory and and retrieve 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 data and retrieve data and retrieve data. ஓகே, அவங்ககிட்ட இவால டிரெக்டா அக்சஸ் பண்ண ஏதும் யாருன்னு கேட்டா எங்கிட்ட பிசிக்கல் மெமரி சொல்ற மெயின் மெமரியா இருக்கும். ஓகே, பணியை அடுத்து நோட் ஒன்று எழுதி போடுங்க, இந்த பாக்ஸுக்குள்ளுக்கு நோட் ஒன்று எழுதி போடுங்க. physical memory is physical memory is physical memory is divided into link cut ஆகுனா சேம் லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. physical memory is divided into blocks blocks slash pages, blocks slash pages, frames of equal size, frames of equal size and each block and each blocks blocks has each block has its own unique own unique address, own unique address. Physical memory is divided into blocks இல்லாட்டி pages. குழப்பிக்கொள்ள வேணாம், இது என்னன்னு சொல்றேன். எங்களோட பிசிக்கல் மெமரின்னு சொல்ற கான்செப்ட் என்னவா டிவைட் ஆக போதாம், சின்ன சின்ன பிளொக்கா டிவைட் ஆக போதும். அந்த பிளொக்குக்கு இன்னொரு பேர் கைக்கிறார் பேஜஸ். ஓகே, இது ரொம்ப இந்த டேர்மை ரொம்ப குழப்பிக்கொள்ள வேணாம், வேணா வெட்டி போடுங்க, இதை நான் சொல்றேன் நான் பின்னுக்கு வருவாரு. ஓகே, சிம்பிளா ஞாபகம் வைங்க, பிசிக்கல் மெமரின்னு சொல்ற மெயின் மெமரி ஈக்குவலான பிளொக்கா டிவைட் ஆகும். அதுல இருக்கிற ஒரு பிளொக்கை நம்ம டிஃபைன் பண்ணலாம், ஃப்ரேம்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணி போடுறோம். ஓகே, எங்கட மெயின் மெமரி ஈக்குவலான பிளொக்கா டிவைட் ஆக போகுது. அதுல இருக்கிற ஒரு பிளொக்கை நம்ம என்னன்னு டிஃபைன் பண்ணலாம், ஃப்ரேம்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணி போடலாம். அப்போ ஒரு ஃப்ரேமுக்குமே யூனிக்கான அட்ரஸ் ஒன்று இருக்கு. ஓகே, யூனிக்கான ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்கு. ஓகே, யூனிக்கான ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்கு. இதை மார்க் பண்ணி போடுங்க பாவம்.
லிங்க் கட் ஆகும், திரும்பி லிங்க்ல ஜாயின் ஆகும்.